ஒன்று தீமோத்தி 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். 1 தீமோத்தி 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலக்கி போவார்கள். ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, அந்த வார்த்தைக்கு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அதனால் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறார். அப்போ ரகசியமாலாம் சொல்லுவாரா? இன்றைக்கி ஆவியானவர் எப்படி பேசுகிறார்? அதிகமான மக்களிடத்தில் ரகசியமாக தான் பேசுகிறார். உங்கள்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட என்ன பேசுகிறாருன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லார்ட்டையும் ஆவியானவர் எதையோ ஒன்றை பேசி கொண்டிருக்கிறார் என்று எல்லா மனிதர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறார் என்று பவுல் எதை கூறுகிறார் என்றால், ஒரே காரியத்தை ஆவியானவர் எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் வெளிப்படுத்துகிறார். ஒரே காரியத்தை ஆவியானவர் உங்களுக்கும் வெளிப்படுத்துகிறார், எனக்கும் அதேவற்றை எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் அவ்விதமாய் எல்லாருக்கும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரே காரியம் என்ன? இதுதான். ஆவியானவர் வெளிப்படையாய் என்ன சொல்லுகிறார்? பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். சிலர் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இது யாருடைய தீர்க்க தரிசனம்? ஆவியானவர் உரைக்கிற தீர்க்க தரிசனம். நடக்குமா நடக்காதா? இதை நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆவியானவரே, தேவனை காலையில் நாங்கள் தியானித்தோம், கர்த்தருடைய தூதானவர் சொன்ன தீர்க்க தரிசனம் என்று நாங்கள் தியானித்தோம். இங்கே நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். பிற்காலங்களிலே மிக நிச்சயமாக பிசாசின் தந்திரமான உபதேசங்களுக்கு செவி கொடுத்து அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள். ஏன்னா இங்கே தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், பிசாசின் உபதேசங்களை யார் கேட்பா? நம்ம பிசாசை பார்க்கவே முடியாது, உண்மைதானே? பிசாசு எங்கே போதிப்பார்? பிசாசு போதிக்கக்கூடிய சபை எங்கேயாவது இருக்கா?